அதே மாதிரி வெற்றிமாறன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவார், நான் எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த ஊரினுடைய ஜியாகிரபியை போய் ஸ்டடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னுடைய கதையை மாற்றுவேன் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் அதை அப்படியே கேரளாவுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன். மலையாள சினிமா ஏன் வந்துட்டு பெரிய பிரம்மாண்டங்கள் வந்துட்டு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, இப்போ அந்த இடம் அப்படின்னும் போது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்துட்டு ஒரு காடு, இல்லை ஒரு மலை, இல்லை வந்துட்டு நீர்வீழ்ச்சி, நீர், வாட்டர் சோர்ஸஸ் இப்படின்ற மாதிரியான ஒரு சூழலே இருக்கும்போது பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம எப்பவுமே சந்தோஷம் ஹாப்பியாக இருப்போம். ஒன்று ஹாப்பியாக இருப்போம், இல்லைனா என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்போம். எப்படிப்பட்ட மனநிலை அப்படின்னா ஒரு த்ரில்லர் மோட்லேயே இருப்போம். ஐயோ காடு காடு அந்த மாதிரி இருப்போம். இந்த 2 மோடு தான். ஸோ அந்த மக்களுக்குமே பெரும்பாலும் வந்துட்டு இந்த 2 மோடை தாண்டி வேறு மோடே இருக்காது. அதனால் மாஸ் மொமெண்ட்டு, மாசாக சிந்திக்கிறது. இப்போ ஒரு மதுரைக்காரர்கிட்ட போய் பேசிட்டீங்கன்னு வைங்களேன், எவனாவது இங்கே வாடா அப்படியே அருவாள் எடுத்துக்கிட்டு வர அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஏன்னா அந்த மண்ணே அந்த ஒரு வேகத்தை கொடுக்கும். இப்போ திருநெல்வேலிக்காரங்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னீங்க அப்படின்னா சரக்குன்னு அருவாள் எடுத்து பேசிட்டு ஆனால் ஒன்றும் இல்லை சும்மா பேசணும்னு சொல்லி நம்மளால வெளியே போய்டும். இந்த ஒரு வைப் இருக்குல்ல, இந்த ஒரு மோடு. ஆக்சுவலி இது டெம்ப்ளேட்டாக சொல்கிறீங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. இல்லை நான் வந்துட்டு திருநெல்வேலின்றதுனால இப்படி அப்படிலாம் சொல்ல வரல. இது நீங்கள் இங்கேயே நம்ம சென்னையில் இருக்கு ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம சென்னையில் போய் நம்ம வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு இல்லை வெற்றிமாறன் சொல்லுவார் சொந்த ஊருக்காரன் திம்மராக தான் இருப்பான்னு. இப்போ நீங்கள் வடச்சென்னையில் போயிட்டு ஒரு விஷயத்தை போயிட்டு யாருக்காவது வந்துட்டு யாருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை அவன் கேட்காம போகிறானான்னு பாருங்கள், இறங்கி வந்துட்டு யார் மேலே தப்போ ஷிஃப்ட்லேயே அறிஞ்சு துரத்தி விட்டு போயிட்டே இருப்பான். இது அந்த ஊர் மக்களினுடைய ஒரு ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுடைய ரத்தத்திலேயே டிஎன்ஏலேயே பல ஆண்டு காலமாக ஊறி இருக்குது.